என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு அம்மா அப்படியே குரல் நடுங்க நடுங்க பேசுகிறாங்க. சொல்லுங்கம்மான்றோம். தம்பி, உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டாங்க. வாங்கம்மான்னு எங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்து விட்றோம். அவங்க பையனோட வர்றாங்க. பையனோட ஆஃபீஸில் என்னை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. அவங்க அப்படியே கண்ணில் கண்ணீரோடு என் கையை பிடிச்சி நீ நல்லா இருப்பாங்க. என்னம்மா விஷயம்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, 2 வருடத்துக்கு முன்னாடி அவங்க கணவன் இறந்து போயிட்டார். பையனோட தங்கியிருக்காங்க. வீட்டில் ஏதோ பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பையன் அந்த அம்மாவை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டான், முதியோர் இல்லத்தில் விட்டாங்க. 6 மாதம் ஆகுது. அந்த அம்மா சொன்ன விஷயம், இந்த 6 மாதத்தில் என்னால் என் பையனை பார்க்க முடியலையேன்ற ஒரு பெரிய வேதனை இருந்துச்சு. பேர பிள்ளைகளோட விளையாட முடியலையேன்னு ஒரு பெரிய வேதனை இருந்துச்சுப்பா. திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து, அம்மா நீ வாமா வீட்டுக்கு போகலான்னு அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ அந்த அம்மா கேட்டிருக்காங்க, எப்படா திடீர்னு மனசு மாறினேன், என்னாச்சு திடீர்னு மனசு மாறுக்கு? என்ன தெரியுமா இருக்கு, நான் எங்கேயோ அம்மாவை பற்றி ஒரு காணொளி பேசியிருக்கேன், ஒரு கதை பேசியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். அந்த 1 நிமிட கதை அப்படி இப்படின்னு சுற்றி அந்த பையனுடைய செல்ஃபோனுக்கு போயிருக்கு. அந்த பையன் அந்த கதையை படிச்சிருக்காரு, அந்த யூடியூப் வீடியோவை போய் முழுமையாக பார்த்துருக்காரு. ஏதோ ஒரு மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா என் கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி சந்தோஷமாக என்னுடைய பேர பிள்ளைகளை நான் பார்க்க முடியுதுப்பா, இது உன்னால தான். கழுத்தில் அவங்க கணவர் மாட்டியிருந்த உத்ராட்ச மாலை, அதை கலட்டி என் கழுத்தில் மாட்டி விட்டாங்க. அவங்க போட்டிருந்த அந்த உத்ராட்ச மாலையை வாங்கி என் கழுத்தில் மாட்டி விட்டாங்க. எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்கோம், அந்த விருதுகள் எல்லாம் ஷோகேஸில் வச்சுருக்கேன். அவங்க கொடுத்த அந்த உத்ராட்ச மாலையை எங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருக்கேன்.